திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, தற்போது தீயை அணைக்கும் பணி எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? சரியாக எவ்வளவு மணி நேரம் எடுக்கும் இந்த தீயை முழுவதுமாக அணைப்பதற்கு? திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் இன்று காலை வந்த சரக்கு ரயிலானது அது எரிவாயு கொண்டு, அதாவது கச்சா எண்ணெய், டீசல் போன்ற எரிவாயு பொருட்களை ஏற்றி வந்த இந்த சரக்கு ரயில் திடீரென்று பற்றி எறிந்த தீயினால் வெடித்ததின் காரணத்தினால் தற்போது 10க்கும் மேற்பட்ட பெட்டிகளில், அதாவது வைக்கப்பட்டிருந்த டீசல் மற்றும் அந்த கச்சா எண்ணெயானது தீ விபத்துக்குள் ஆகிறது. அங்கு அருகே உள்ள மக்களை அப்புறப்படுத்திய ரயில்வே ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் தற்போது அதை ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய இப்போதுதான் அதை யூகித்திருக்கிறார்கள். தீயை அணைப்பதற்கான மொத்த திட்டங்களும் தற்போதுதான் செய்யப்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு துறையினர் தீவிரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் அமைச்சர் நாசர்கள் வண்ணமாக இருக்கிறார்கள். எதிர்கட்சியை சார்ந்த பலரும் அதை பார்வையிட்டு கொண்டு வருகிறார்கள். மேலும் சென்னையிலிருந்து வரக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் சதாப்தி எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ்கள் அனைத்து ரயில்களும் ரயில்வே துறையினரால் தற்போது முற்றிலும் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பெங்களூரிலிருந்து வரக்கூடிய, சென்னைக்கு வரக்கூடிய மார்க்கமாக வரக்கூடிய யூனிட் ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் அதுவும் அந்த ரயில்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் முற்றிலும் ஒரு புகை மூட்ட மண்டலமாக தற்போது தீயானது காட்டி வருகிறது. இந்த புகையானது திருவள்ளூரிலிருந்து சென்னை வரைக்கும் தற்போது இந்த புகையானது மேகத்தில் காணப்படுகிறது. ஒரு முற்றிலும் பரபரப்பான நிலைமை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினர் திணறி வந்த நிலையில் தற்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூகம் வைத்து தற்போது தீயை அணைக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த 52 பெட்டிகள் கொண்ட அந்த சரக்கு ரயிலில் தற்போது ஒரு பெட்டிகளாக அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.